டாப் ஹீரோக்களுக்கு தங்கச்சியா நடிச்சு கெரியரை தொலைச்ச ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா? பரிதாபமான நிலையில இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஐஸ்வர்யா ராஜேஷ். பாண்டியராஜ் இயக்கத்துல 2019ஆம் ஆண்டு நம்ம வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆகுது. இது ஒரு குடும்ப கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அனு இமானுவேல், சமுத்திரக்கண்ணி, சூரி மற்றும் பாரதி ராஜான்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இருக்கும். இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு தங்கச்சியா ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய டாப் ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா எப்போ தங்கச்சி கேரக்டர் பண்ணாங்களோ அப்போ ஹீரோயினா இருந்த ஐஸ்வர்யா நம்ம தமிழ் சினிமால ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. இந்த படத்துல உண்மையாவே அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இவங்க இருந்திருக்காங்க. இந்த கேரக்டருக்கு அப்புறமா எந்த ஒரு வெற்றி படமும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒழுங்கா அமையல. இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு ஹீரோ கூடயும் ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா மோகன். மோகன்ராஜா இயக்கத்துல 2011ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் வேலாயுதம். இந்த படத்துல விஜய், ஜெனிலியா, ஹன்சிகா மற்றும் சரண்யா மோகன் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இருக்கும். இந்த படத்துல விஜய்க்கு தங்கச்சியா சரண்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்குமே சரண்யாக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. யாரடி நீ மோகினி படத்துல எல்லாம் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயின் ரோல் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா விஜய்க்கு தங்கச்சியா நடிச்ச அந்த படமும் சரியா போகாததுனால இவங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு முத்திர குத்தி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் 2-3 படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா எந்த படங்களுமே இவங்களுக்கு பேர் சொல்லும்படியா அமையல. இனிமே ஒரு ஹீரோயின் ஆகலாம் அப்படின்ற ஆசை நிறைவேறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லட்சுமி மேனன். ஆரம்பத்துல ஒரு சூப்பரான ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோயினா மாறுவாங்கன்னு லட்சுமி மேனனை எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலயே இவங்க சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களோட நிலைமையை இன்னைக்கு பாத்தீங்களா? 2015ஆம் ஆண்டு வேதாளம் படத்துல அஜித்துக்கு தங்கச்சியா லட்சுமி மேனன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் இவங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் தாறுமாறா இருக்கும். ஒரு பக்காவான தங்கச்சி ரோல் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயினா இருந்தவங்க எப்போ தங்கச்சி ரோல் பண்ணாங்களோ அப்பவே அவங்களோட மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஹீரோ கூட ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய எந்த பட வாய்ப்பும் இவங்களுக்கு வரல. அதான் சந்திரமுகி 2ல நடிச்சாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த படத்துல நடிச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். இயக்குனர் சிவா இயக்கத்துல 2021ஆம் ஆண்டு ஒரு குடும்ப கதையா அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ரஜினிகாந்தோட தங்கச்சியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. எதுக்கு நடிச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இவங்க ஹீரோயினா பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நம்ம தமிழ் சினிமால அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க தான் சொல்ற அளவுக்கு வளர்ந்து வருவாங்கன்னு பார்த்தா ரஜினி படம் அப்படின்னு சொன்ன உடனே எதையும் யோசிக்காம தங்கச்சி கேரக்டருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த படமும் அட்ரு ஃபிளாப் ஆகி கீர்த்தி சுரேஷ் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறி அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின் அப்படின்ற மாஸ்க் குறைஞ்சி அப்படியே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி இருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இவங்களுக்கு சரியா அமையவே இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. டைரக்டர் சகாப்தம் சரவணன் இயக்கத்துல 2021ஆம் ஆண்டு உடன்பிறப்பே அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இது ஜோதிகாக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல சசிகுமார், ஜோதிகா, சமுத்திரக்கண்ணி அப்படின்னு நிறைய பேர் முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல சசிகுமாரோட தங்கச்சியா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் உண்மையாவே பாக்குறதுக்கு கிழக்கு சீமை படத்துல விஜயகுமார் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே சசிகுமாரோட தங்கச்சியா ஜோதிகாவை இந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.